வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசணும்னாமா? இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்ச ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வாழ்ந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவ தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போன் அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில் பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளோ நீட்டாக பார்க்குறாங்க. ஏன் சென்னையில் பார்க்க மாட்டாங்களா? சென்னையில் காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருந்தாங்க. இங்க வாங்க. ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். பாவம், அந்த பாட்டிக்கு நிலைமை. போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். மக்களோடு சேர்ந்து நடிகர் கஞ்சா கருப்பும் அங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன சூழல் நீடிக்கிறது தொடர்ந்து மருத்துவமனையில்? சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனையில இன்று காலை 7 மணியில இருந்தே அதிகப்படியான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்த வண்ணம், குறிப்பாக இவர்களோடு இணைந்து நடிகர் கஞ்சா கருப்பும் வந்து சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது காலை 7 மணியில் இருந்தே பலர் வந்து படுகாயங்களோடும் காயங்களோடும் வந்ததாகவும், தொடர்ச்சியாக 7 மணியில் இருந்து வெறும் ஓபி சீட்டு மட்டுமே போட்டு வந்ததாகவும், ஆனால் அங்கு வந்து மருத்துவர்கள் இல்லாததால பெரும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறி அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் நடிகர் கஞ்சா கருப்பு ஆகியோர் இணைந்து வந்து மருத்துவமனை வாயில்ல இந்த முக்கிய போராட்டத்துல வந்து ஈடுபட்டு, குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனையில இது போன்ற சம்பவங்கள் தான் ஈடுபடுவதாகவும், மருத்துவர்கள் வந்து சரியான நேரத்துல மருத்துவமனைக்கு வராததால இங்கு வரக்கூடிய சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகவும் கூறி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை காவலாளிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து இது போன்ற ஈடுபட வேண்டாம் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக சமாதானம் செய்யக்கூடிய பணியில வந்து ஈடுபடுகிறார். கஞ்சா கருப்பு தொடர்ச்சியாக வந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதாவது ஒரு போட்டி ஒருவர் வந்து மூச்சு திணறல் காரணமாக வந்ததாகவும், அவருக்கு எந்த விதமான சிகிச்சை தற்போது மாற்று மருத்துவமனைக்கு தாங்கள் அனுப்பி வைத்திருப்பதாகவும், இங்கு ஒரு மருத்துவரும் இந்த மருத்துவமனையில் இல்லை குற்றஞ்சாட்டி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால அங்கு சற்று நேரம் பரபரப்பு நிலவி வருகிறது. உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை வந்து சமாதானம் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இதனால அங்கு பரபரப்பு சூழலே நிலவி வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.